நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நேர்கோலம் அத்தியாயம் 66. துயிலரசி. அரச நெடும் பாதையின் ஓரத்தில் காட்டுக்குள் நுழையும் முதல் ஊடுவழி கண்ணுக்கு பட்டதுமே தமயந்தி நளனை கைத்தொட்டு அழைத்தபடி அதற்குள் நுழைந்து விட்டாள். மரங்களுக்கு ஊடாக நிஷதபுரியின் கோட்டை காவல் மாடங்களின் முகடுகள் தெரிந்தன. கோட்டையை சூழ்ந்துள்ள ஆயர்பாடிகளில் இருந்து காளைகளை காட்டிற்குள் கொண்டு செல்லும் பாதை அது என குளம்படி சுவடுகளும் உலர்ந்தும் பசியதாயும் சேற்றுடன் சேர்ந்து மிதிபட்டு குழம்பியதுமான சாணியும் காட்டின. தொலைவில் கோட்டையிலிருந்து கொம்பொலி எழுந்தது. ஒரு பறவை சிறகடித்தெழுந்து இலைகளுக்குள்ளேயே பறந்தகன்றது. காட்டிற்குள் நுழைந்து பச்சை திரையால் மூடப்பட்டதுமே நளன் சற்று நிலை மீண்டான். இரு கைகளையும் இடையில் வைத்து நிலை மீண்டு சுற்றிலும் அலையடித்த இலைகளை பார்த்த பின் நீள் மூச்சு விட்டு காற்றை உள்ளே இழுத்தான். உயரமற்ற மரங்களின் குறுங்காட்டுக்குள் ஆங்காங்கே பின் உச்சி பொழுதின் வெயில் இறங்கி மண்ணில் பரவி இருந்தது. அதை நோக்கிய விழிகளுக்கு உள்காடு இருண்டு தெரிந்தது. செல்வம் என தமயந்தி அவன் தோளை தொட்டாள். குறுங்காடு என அவன் பொருளில்லாமல் சொன்னான். ஆம் என்று அவள் சொல்லி செல்க என்றாள். அவன் சுற்றிலும் இருந்த காட்டை திரும்பி திரும்பி பார்த்தபடி வந்தான். அவள் அவனை கைப்பற்றி அன்னை என கொண்டு சென்றதனாலேயே வழி தவறி நிலம் குழம்பி போன சிறுவனைப் போல தன்னை ஆக்கி கொண்டான். அறியாமையின் திகைப்பும் ஆர்வமும் கலந்த விழிகளுடன் ஒவ்வொன்றையும் நோக்கினான். வெயில் இலை தழைப்புக்கு மேல் விரிந்திருந்தது. தழைமணமும் நீராவியும் உள்ளே நிறைந்து மூச்சு திணறச் செய்தன. எங்கோ மரங்கொத்தியின் தாளம், கிளைச்செறிவுக்குள் சேக்கேறி ஓய்வெடுத்த பறவைகளின் கலை ஓசை, நீரோடை ஒன்று துள்ளி செல்லும் ஒலி. தமயந்தி அவனிடம் இனிய காற்று என்றாள். அவன் தலை அசைத்த பின் எப்போதும் இதை உற்று அறிந்திருக்கிறேன். வெளிக்காற்றை உள்ளிழுத்து நிறைத்து கொள்வது உளச்சுமையை குறைக்கிறது என்றாள். வெளிநோக்கி விழி விரிப்பதே நம் துயரை குறைத்துவிடும். இங்கு சூழ்ந்திருக்கும் உயிர் வெளியில் நாம் சிறு துளி என்ற உணர்வு எப்போதேனும் வரும் என்றால் அதைவிட உளமாற்றுவது பிறிதொன்றுமில்லை என்றாள். அவன் தலையை அசைத்தான். பின்னர் தனக்கே என புன்னகைத்தான். அவள் அவன் கையை பற்றி என்ன என்றாள். தத்துவம் என்று சிரித்தான். நான் எந்த நூலிலும் படித்ததை சொல்லவில்லை என்று அவள் மென் சினத்துடன் சொன்னாள். அவன் அவள் கையை பற்றி சினம் கொள்ளாதே, நீ சொல்வதை கேட்கவே என் உளம் விழைகிறது. ஆறுதல் கொண்டாக வேண்டும் என்று என் அகம் முடிவு செய்திருக்கிறது போலும். ஆகவே அதற்குரிய சொற்களை நாடுகிறேன். அதை பிறிதொருவர் உருவாக்கி அளிப்பார் என்றால் நன்றுதானே என்றான். பின்னர் முகம் மாறி என்னுள் சொற்கள் குவிந்து கொப்பளிக்கின்றன, பொருளின்மையின் கொந்தளிப்பு என்றான். ஆனால் விஜயபுரியிலிருந்து வந்து நகர்முற்றத்தில் நின்று அணியாடை களைவது வரை நெஞ்சில் ஒரு சொல் இல்லை, வெறும் திகைப்பு. அனைத்தும் அப்படியே உரைய வெறுமனே வெளிக்காட்சிகளை நோக்கியபடி வந்தேன். ஒவ்வொரு சிறிய பொருளையும் கூர்ந்து அறிந்தது என் அகம். பலவற்றை வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நோக்கி அறிந்தேன். தமயந்தி அவன் கையை மெல்ல விலக்கி, இந்த மரத்தடியில் அமருங்கள், நான் சென்று நீர் எடுத்து வருகிறேன். சற்று அப்பால் ஓடையொன்று செல்லும் ஒலி கேட்கிறது என்றாள். ஆம் என்றபடி அவன் வேர் குவையொன்றில் உடல் பொருத்தி கால் நீட்டி சாய்ந்து கொண்டான். அவள் நீரொலி கேட்டு காட்டிற்குள் சென்று பகன்றையின் பேரிலையை பறித்து தொன்னை முடைந்து அதில் நீர் அள்ளி எடுத்து வந்தாள். தொலைவிலேயே அவன் கைகளை மார்பில் கட்டியபடி முகவாயை நெஞ்சில் ஊன்றி துயின்று கொண்டிருப்பதை கண்டாள். அவள் அணுகும் காலடி ஓசையை அவன் கேட்கவில்லை. சீரான மூச்சும் எழுந்தமையும் நெஞ்சும் ஆள் துயில் என காட்டின. கையில் துளி சொட்டும் தொன்னையுடன் அவள் அவனை நோக்கி நின்றாள். இத்தனை விரைவில் எப்படி துயில் கொள்ள முடிகிறது என்று வியந்தாள். விரைந்து நீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவள் தன் முகத்தையும் கைகளையும் கூட கழுவி கொண்டிருக்கவில்லை. எழுப்பலாமா என்று தயங்கினாள். ஆனால் அத்துயிலுக்குள் அவன் விடாய் கொண்டு அலைந்து கொண்டிருப்பான் என்று தோன்றியது. அவள் தொன்னையை மெல்ல நீட்டிய போது சொட்டிய துளி அவன் காலில் பட நீர் என்றபடி விழித்து கொண்டான். மழை என்றான். பின்னர் அவளை பார்த்து நீயா, நீ எங்கு இங்கே என்றான்.
நீர் அருந்துங்கள் என்றாள். துயிலால் அவன் சித்தம் தொகுக்கப்பட்டு விழிகள் பொருள் கொண்டிருந்தன. ஆம், விடாய் கொண்டிருக்கிறேன் என்றபடி கையை ஊன்றி எழுந்து அத்தொன்னையை இரு கைகளாலும் வாங்கி கொண்டான். விளிம்பில் உதடுகளை பொருத்தி உறிஞ்சி உடல் நிறைத்து குடித்தான். மீசையிலும் மெல்லிய தாடியிலும் நீர்த்துளிகள் பரவியிருக்க அவளை நோக்கி, எத்தனை விடாய் கொண்டிருக்கிறேன் என்று இப்போதுதான் புரிந்தது. சற்று முன் மழை பொய்த்த வருநிலத்தில் தனிமையில் அலைந்து கொண்டிருந்தேன் என்றான். நான் எண்ணினேன் என்று அவள் சொன்னாள். புன்னகைத்து, விடாய் உங்கள் உடலில் தெரிந்தது என்றாள். அவன் புருவம் சுளித்து நோக்க, துயில்கையில் உங்கள் உதடுகள் அசைந்து கொண்டிருந்தன என்றாள். அனைத்தையும் நன்கு அறிந்திருக்கிறாய் என்றான். அவள் வாய்விட்டு சிரித்து, அனைத்தையும் அல்ல, உங்களை என்றாள். இருங்கள், நான் சென்று கை கால் கழுவி வருகிறேன் என்று திரும்பினாள். ஓடையில் முழங்கால் வரை இறங்கி முகமும் கை கால்களும் கழுவி ஈரக்கைகளை உதறியபடி கரைக்கு வந்தபோது அவள் முகத்தில் இயல்பான புன்னகை வந்திருந்தது. விழிகளை ஒட்டி சுற்றிலும் இருந்த குறுங்காட்டின் தாழ்ந்த மரக்கிளைகளில் ஆடிய மலர் கொத்துகளையும் உதிர்ந்து தரையில் கம்பளமென விரிந்து கிடந்த மலர்களையும் சருகு பரப்பின் மீது விழுந்து கிடந்த வாடிய காய்களையும் பார்த்தாள். கழுத்தை துடைத்தபடி அண்ணாந்து மரக்கிளைகளின் ஊடாக ஒளியாக இறங்கிக் கொண்டிருந்த வானை நோக்கினாள். ஒவ்வொன்றும் அப்போது புதிதாக எழுந்து வந்தனவென்று தோன்றியது. அத்தருணத்தின் முன் வாழ்வென ஏதுமில்லை என்பது போல. திரும்பி நடக்கும் போது எத்தனை எளிதாக அனைத்தையும் உதறிவிட முடிகிறது என்று அவளே வியந்து கொண்டாள். அதுவரை எய்திய அனைத்தையும் உதறி முற்றிலும் புதியவற்றிற்காக செல்ல அங்கு வந்திருந்தாள் என்று மயக்கு கொண்டாள். சென்றவை ஒவ்வொன்றும் முற்றிலும் பொருள் இழந்திருந்தன. குடியும் குலமும் நாடும் கொடியும். மேலும் செல்ல வழி ஒன்றுள்ளது என்று தோன்றுகையிலேயே உள்ளம் எண்ணி எண்ணி துயருறுகிறது. வெருண்ட நாகமென முட்டி மோதி இடைவெளி தேடுகிறது. கரும்பாறையை கண்டுவிட்டதென்றால் துயரை அங்கேயே உதிர்த்து முற்றிலும் எதிர் திசை நோக்கி திரும்பி விடுகிறது. அதற்கான உணர்வுகள், அவற்றுக்கு வெளிப்பாடாக சொற்கள், சொற்களால் இயக்கப்படும் செயல்கள் என அனைத்தும் ஒருங்கிவிடுகின்றன. உள்ளே நிகழும் எண்ணங்கள் அனைத்தும் இங்கு வாழ்ந்தாக வேண்டும், வென்றாக வேண்டும் என்பதற்காக மட்டுமே எழும்பவையா என்ன? பின்னர் அவள் தனக்குத்தானே சிரித்தபடி, எதுவானால் என்ன என விலகி கொண்டாள். இதோ என் மேல் அழுந்திய எடைகள் அனைத்தையும் இறக்கிவிட்டு இறகு கொண்டிருக்கிறேன். என்னை சூழ்ந்திருக்கும் காற்றுக்கு உடலை அளித்திருக்கிறேன். இத்தருணம் போதும். இது மண்ணில் முளைத்திருந்தால் என்ன, வானிலிருந்து உதிர்ந்ததென்றால்தான் என்ன? இது வளரும் என்று என் அகம் சொல்கிறது. மீண்டும் பிறந்தெழுந்தது போல் உணர்கிறேன். இதை எண்ணி எண்ணி கலைத்து கொள்ள ஏன் முயல்கிறேன்? நடக்கும் பாலத்தை உலுக்கி உறுதி செய்கிறேனா? தொலைவில் அவள் நலன் மீண்டும் துயின்று கொண்டிருப்பதை கண்டாள். மூடிய இமைகளுக்குள் விழி உருளும் அசைவு தெரிந்தது. ஆனால் நெஞ்சு ஏறி இறங்கி கொண்டிருந்தது. அத்தனை உடற்களைப்பு. விஜயபுரியிலிருந்து தேரில் வந்தபோது உள்ளமும் களைத்திருக்க வேண்டும். ஓசையின்றி அருகே வந்து மரவுரியை இடக்கைகளால் பற்றியபடி மெல்ல அமர்ந்து கொண்டாள். அவனுடைய சீரான மூச்சொலியை கேட்டபடி தானும் உடல் சரித்து கண்மூடி படுத்து கொண்டாள். சீரான மூச்சு எத்தனை ஆறுதல் ஊட்டுவது என்று எண்ணிக்கொண்டாள். எந்த மூச்சும், விலங்குகளின் மூச்சும் கூட. முன்பு அவள் தந்தையின் அன்னை பேரரசி கிருஷ்ணை நோயுற்றிருந்த போது மருத்துவர் மஞ்சத்தரைக்குள் நாய் ஒன்றை துயில வைக்கலாம் என்றார். அவ்வழக்கம் வேடர்களுக்குரியது என்பதால் அமைச்சர்கள் எதிர்த்தனர். நாய் துயிலும் மூச்சோசை அவர்களை ஆற்றுப்படுத்தும் அரசே என்றார் மருத்துவர். துயிலோசையின் போதும் நாம் உடல் எனும் ஒழுங்கை உணர்கிறோம். நித்ராதேவி கருணை மிக்கவள், வலிகளையும் நோய்களையும் ஆற்றுபவள். இப்புவியில் காலத்தை வெல்லும் ஆற்றல் கொண்டவள் அவள் ஒருத்தியே. அரசியின் அறைக்குள் துயில் தெய்வம் திகழட்டும் என்றார் எரிச்சலுடன். ஏன், சேடியர் துயின்றால் போதாதா என்றார் அமைச்சர். அவர்கள் கனவுகளுடன் துயில்வார்கள். உள் நிறைந்த அச்சம் அவர்களை தட்டி விழிக்க வைத்து கொண்டே இருக்கும். குழந்தைகள் துயிலலாம், ஆனால் நோயறையில் துயில்வது அவர்களுக்கு நன்றல்ல. நாய் குழந்தமையிலேயே தங்கிவிட்டது. விலங்குகளுக்கு உள முதுமை என்பதில்லை. அரசர், ஆம், நம் வேட்டை நாய் குரன் இங்கே தங்கட்டும் என்றார்.
18 நாட்கள் மூதரசியின் அறைக்குள் குரன் துயின்றது. விழித்திருக்கையில் அவள் மஞ்சத்திற்கு அருகே 2 கால் மடித்து முன்னங்கால் ஊன்றி செவி முன் கூட்டி ஈரமூக்கை நீட்டி தீரா ஆர்வமும் கனிவும் கொண்ட விழிகளால் நோக்கியது. நோய் மயக்கிலிருந்து அவள் விழித்தெழுந்ததும் எழுந்து வாலாட்டியபடி சென்று அவள் கைகளை முத்தமிட்டது. இரவில் அவள் விழித்து கொள்ளும் போதெல்லாம் அறைக்குள் ஒலித்த மூச்சொலி அவளை கருக்குழவி என்றாக்கி அன்னை வயிற்றுக்குள் குருதி வெம்மையில் அமைத்தது. அன்னை மூச்சொலி முதுமகளை தாலாட்டியது. அவள் இருக்கும்போது முகத்தில் இனிய புன்னகை ஒன்று நிறைந்திருந்தது. நளன் ஏதோ சொல்லி அவ்வொலியிலேயே விழித்து கொண்டான். அவன் உடல் அசைவு அவளை எழுப்பியது. அவன் முகம் தெளிவடைந்திருப்பதை அவள் கண்டாள். இருவருமே துயின்று விட்டோம் போலும் என்றான். ஆம் என்று சொல்லி அவள் ஆடை திருத்தி எழுந்தாள். நளன், என் நெஞ்சு தெளிந்திருக்கிறது, அனைத்தும் மிக எளிதென்று தோன்றுகிறது என்றான். துயில் தெய்வம் போல மானுடருக்கு துணையாவது பிரிதில்லை என்பார்கள் என்றாள் தமயந்தி. துயிலி சாவண்ணையின் தங்கை என்றான் நளன். தமயந்தி, சிறிய சாவும் நீள் துயிலும் என்றாள். செல்வம், அந்திக்குள் இரவு துயிலும் ஒரு இடத்தை நாம் கண்டடைய வேண்டும் என்று நளன் சொன்னான். அவன் கை நீட்ட அந்த கை பற்றி அவள் எழுந்து கொண்டாள். தூண்டில் சரடு நீரில் மூழ்கி ஆழ்வது போல் பசும் காட்டுப்பரப்புக்குள் ஊடுருவியது ஒற்றை அடிப்பாதை. காட்டின் இருளும் சீவிடின் ஓசையும் அவர்களை சூழ்ந்தன. எங்கோ மரங்கொத்திகள் தாளமிட்டன. காற்று கடந்து செல்கையில் தலைக்கு மேல் எழுந்த இலைத்தழப்பின் முழக்கமும் ஓரிரு மரங்களில் கொடிகள் அரைந்து கொள்ளும் ஓசையும் கிளைகள் உரசும் முனகல்களும் இனிய தனிமை உணர்ச்சியை அளித்தன. அதை கலைத்தபடி சறுக்குகளின் மீது சிற்றுயிர்கள் ஓடின. மெல்லிய சருகு நொறுங்கும் ஒலி எழ 3 மான்கள் இலைத்தழைப்புக்குள்ளிருந்து வந்து கழுத்து திருப்பி செவி முன்கோட்டி ஈரமூக்கை நீட்டி நீலம் தெளிந்த விழிகளால் அவர்களை நோக்கின. அவள் திரும்பி, அழகிய விழிகள் என்றாள். ஆம் என்றான். அவள் முதல் முறையாக மான்களை பார்ப்பது போல உணர்ந்தாள். அரண்மனை தோட்டத்தில் வளரும் மான்களின் விழிகளில் இத்தனை அறியாமை இல்லையோ என்று தோன்றியது. காற்று வீச மேலாடை சரி அவள் அதை பற்றிய அசைவில் 3 மான்களும் ஒரே கணம் திடுக்கிட்டு கழுத்து சொடுக்கி பின் கால்கள் காற்றில் தாவ எழுந்து குறும்புதர் ஒன்றை கடந்து அப்பால் மறைந்தன. அவ்வசைவின் அழகின் கூர்மை அவளை மெய்ப்பு கொள்ள வைத்தது. கையால் நெஞ்சை பற்றியபடி கண்கள் நீர்மை கொள்ள பெருமூச்சு விட்டாள். செல்வம் என்று அவன் அவள் தோளில் தொட்ட போது உடல் வெதிர்த்தாள். என்ன என்று அவன் கேட்டான். முதல் முறையாக காட்டை பார்க்கிறேன் என்று தோன்றுகிறது என்றாள். ஆம், இது வேறு காடு என்று நளன் சொன்னான். அவள் புருவம் சுருக்கி, ஏன் என்றாள். அவன், திரும்பிச் செல்ல இடமின்றி இதற்கு முன் நாம் காட்டிற்குள் வந்திருக்க மாட்டோம் என்றான். அவள் வாய்விட்டு நகைத்து ஆம் என்ற பின் திரும்பி அந்த மான்கள் சென்ற வழியை பார்த்தாள். அவற்றைப் போல இனி நாமும் இக்காடுகளுக்குள் வாழப் போகிறோமா என்றாள். அவை காட்டில் பிறந்தவை என்றான். தமயந்தி, அவற்றிடம் கற்றுக்கொள்வோம் என்றாள். பொருளற்ற சிறு பேச்சென அறிந்திருந்தார்கள். ஆனால் அதை போல பெருந்தருணங்களில் உகந்தது பிரிதில்லை என்று தோன்றியது. நளன், முழு விடுதலை. ஆனால் அதை உணர்ந்ததுமே அது எவ்வாறு இயலும் என்று எண்ணி என் உள்ளம் வியக்கிறது. நானே என் உள்ளத்தை செலுத்தி சென்ற நிகழ்வுகளின் துயரங்கள் அனைத்தையும் இழுத்து எண்ணில் நிறைத்து கொள்ள முயல்கிறேன். அவை பிரிதெவருடையவோ துயர்கள் என்று தோன்றுகிறது என்றான். தமயந்தி, துயில் தேவியின் மாயம் என்றாள். போர்க்களத்தில் புண்பட்டவர்கள் மேல் ஆழ்துயில் பரவி இனிய கனவுகளை நிறைப்பதை கண்டிருக்கிறேன் என்றான் நளன். மீண்டும் மீண்டும் அவன் அந்த துயிலை பற்றி பேச விரும்பினான். அவள் கேட்டுக்கொண்டு உடன் நடந்தாள். தமயந்தி எங்கு செல்கிறோம் என்ற ஆழ்வினா ஒன்றை அடைந்தாள். ஆனால் அதை சொல்லென்றாக்கி நாவிற்கு கொண்டு வருவதை தவிர்த்தாள். அந்த வினாவை தவிர்க்கவே அத்தருணத்தின் அத்தனை உணர்வெழுச்சிகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவா என்று எண்ணிக்கொண்டாள். அன்று பகல் முழுக்க அவர்கள் இருவரும் முதிரா சிறுவர்கள் போல காணாடினர்.
மரக்கிளைகளை தாவி பற்றி உலுக்கி அவள் மேல் மலர் மழை பொழிய வைத்தான். சிற்றோடையில் இறங்கி காலால் நீரை தெரித்து அவனை நனைத்தாள். ஆடையை உதறி முகத்தை துடைத்த பின் அவன் அவளை பிடிக்க வர சிரித்தபடி கிளைகளுக்கிடையே ஓடினாள். தரையில் ஓடிய பாம்பொன்றை கழுத்தை பற்றி பிடித்து அதை தூக்கி காட்டியபடி அவளை துரத்தி வந்தான். மரக்கிளையை பற்றி மேலேறி நுனிக்கு சென்று நின்று ஊசலாடினர். அத்தி மரத்திலும் நாவல் மரத்திலும் மேலேறி கிளை உதிரி பழமுதிர்க்கச் செய்தனர். சுனை கரையொன்றில் அமர்ந்து கனிகளை உண்டனர். கூறிய கிளையொன்றால் அகழ்ந்து அவன் கொண்டு வந்த இனிக்கும் கிழங்குகளை அவள் கல்லுரசி சறுக்கு பற்ற வைத்து சுட்டு இலையில் வைத்து கையால் அரைந்து பிளந்து அவனுக்கு அளித்தாள். வெந்த கிழங்கின் இனிய மாவை முதல் வாய் அவளுக்கு ஊட்டி அடுத்த வாயை அவன் உண்டான். பின்னர் களைத்து விளையாட்டின் இனிமை புன்னகையாக திகழ்ந்த முகத்துடன் இருவரும் நடந்தனர். அவள் ஆ என்று காலை தூக்க அவன் என்ன என்றான். முள் என்றாள். அவன் இரு என குனிந்து அவள் காலை பற்றி பெரிய முள் ஆழமாக சென்றிருக்கிறது என்ற பின் முள்ளை பிடித்து இழுத்தான். அதன் முனையை நோக்கி உடைந்து விட்டது என்ற பின் சுற்றிலும் பார்த்து பிரிதொரு முள்ளை எடுத்து அந்த செங்குருதி புள்ளியில் குத்தினான். ஆஹா என அவள் அலற இரு என்று அதட்டி முள்ளை அகழ்ந்தெடுத்தான். குருதி வழிய தொடங்கியது. அவன் அருகே நின்றிருந்த தொட்டார்ச்சினிங்கி இலையை பறித்து வாயிலிட்டு மென்று அந்த சாற்றை காயத்தில் விட்டான். அவள் காலில் மேலும் முள் தடங்கள் இருந்தன. அவன் விரலால் தடவி முட்களை எடுத்தான். இத்தனை முட்களா என்றான். உங்கள் கால்களில் முட்கள் தைக்கவில்லையா? அவன் நான் படைக்கலம் பயில்பவன், என் காலின் தோல் காய்பேறியது என்றான். அவள் சிரித்து கைகளும் என்றாள். காட்டு என அவன் அவள் மறுகாலை பிடித்து நோக்கினான். நிறைய முட்கள், அனைத்தையும் எடுக்க வேண்டும். அவள் நாம் அந்திக்குள் படுக்க இடம் நோக்க வேண்டும், நிழல் கரைந்து வருகிறது என்றாள். ஆம் என அவன் எழுந்து கொண்டான். அதன்பின் அவர்கள் பேசாமல் தங்கள் எண்ணங்களை சுழற்றி கொண்டு நடந்தனர். அவள் நடைமாறி இருப்பதைக் கண்டு வலிக்கிறதா என்றான். சற்று என்றாள். நீ நெடுங்காலம் அரண்மனையிலேயே வாழ்ந்து விட்டாய் என்றான். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. மரக்கிளைகளுக்கு நடுவே விழுந்து கிடந்த ஒளிவட்டங்கள் சிவந்து அணைந்தன. பறவை குரல்கள் செறிவு கொண்டன. கடந்து சென்ற ஓடை நீரில் இருள் கரைந்திருந்தது. அரசமரம் ஒன்றை கண்டு அவன் நின்றான். பெரிய மரம். மழை பெய்யும் என்றால் எழுந்து அதன் பொந்திற்குள் சென்று ஒடுங்க முடியும் என்றான். அவள் அண்ணாந்து பார்த்தாள். பெரிய செண்டு போல நின்றது அந்த மரம். இது கனிமரம் அல்ல, ஆகவே பறவைகள் கூடணையாது. குரங்குகளும் அரச மரத்தில் அமர்வதில்லை. இதனடியில் இரவு தங்குவது உகந்தது என்றான் நளன். அவள் தலையை அசைத்தாள். நளன் அவர்கள் இருவரும் படுப்பதற்கான இடத்தை தெரிவு செய்தான். அங்கிருந்த கற்களை பொறுக்கி வீசி நிலத்தை சீரமைத்தான். இரு பக்கங்களிலும் வளர்ந்து நின்றிருந்த புதர்களிலிருந்து இலைகளை ஒடித்து கொண்டு வந்து மெத்தை அமைத்தான். பிறகு அவளிடம் படுத்துக்கொள், இனிய சேக்கை, மிதப்பது போல் இருக்கும் என்றான். அவள் அருகே சென்று குனிந்து இலைகளை கையால் அழுத்திய பின் அமர்ந்தாள். ஆம், மென்மையாக உள்ளது என்றாள். நெடுந்தொலைவு நடந்து வந்துள்ளோம், நன்கு துயில முடியும் என்றான் நளன். அவள் காலை நீட்டி மர உரியை மடித்து இரு தொடைகளுக்குள்ளும் சொருகி ஒரு கழித்து படுத்தாள். குழலை பின்னால் தூக்கி நீட்டி அமைத்தாள். அவளுடைய பனை தோளை சரிந்து இடையென குறுகி மீண்டும் ஓங்கி வளைந்து கால்களில் ஒடுங்கிய அறையை ஒன்றன் மேல் ஒன்றென அமைந்த குவை முலைகளை நோக்கினான். அவள் அவன் நோக்கை சந்தித்து நீங்களும் படுத்துக்கொள்ளலாமே என்றாள். இல்லை, நீ துயில் கொள், நான் காவல் இருக்கிறேன் என்றான். காவல் எதற்கு என்று அவள் கேட்டாள். இது காடு, நாம் அயலவர். இங்கே எங்கேனும் ஒரு குடில் கட்டி கொள்ளும் வரை நமக்கு இரவில் நற்துயில் அமையாது என்றான். அவள் கட்டிக்கொள்வோம், நம் காணைகள் முதுமைக்கு முன்னரே தொடங்கிவிட்டதென்று கொள்வோம் என்றாள். ஆம் என்றான் அவன். உங்கள் முகம் மாறிவிட்டது என்று அவள் சொன்னாள். இல்லையே என்றான். இல்லை, நான் பார்த்தேன், உங்கள் முகத்தில் ஒரு கணத்தில் துயர் வந்து சேர்ந்து கொண்டது என்றாள். ஆம், குடில் என்ற சொல் ஒரு அதிர்வை உருவாக்கியது
என்றான். ஏன் என்றாள். குடில் என்றால் மீண்டும் ஒரு தொடக்கம். ஒவ்வொன்றையும் இங்கிருந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்ற பின், அது எண்ணுவது போல் எளிதல்ல தேவி என்றான். ஏன், எத்தனையோ முனிவர்கள் காட்டுக்குள் வந்து குடில் அமைத்திருக்கிறார்கள் என்றாள். அரசியாகிய துணையுடன் வந்த முனிவர் எவரும் இல்லை என்று அவன் சொன்னான். நான் அரசி அல்ல, உங்கள் துணைவி மட்டுமே என்றாள். அவன் கைகளை கட்டியபடி அவளையே நோக்கி கொண்டிருந்தான். என்ன என்றாள். நீ என்னை மனவிலக்கு செய்திருக்கலாமே என்றாள். அவள் சீற்றத்துடன், இதை சொல்லவா இத்தனை எண்ணம் என்றாள். ஆம், அது மிக எளிய வழி, அனைவருக்கும் நலம் பயப்பது என்றான். இந்த காட்டில் உன்னால் வாழ முடியாது. இங்குள்ள இடர்களுக்கு நீ பழகப் போவதில்லை. நோய் வரும் என்றால் நமக்கு எவரும் உதவி இல்லை என்றான். அவள் சிறுமியைப் போல, ஏன், இன்று பகல் முழுவதும் களியாடினோம் அல்லவா என்றாள். ஆம், இந்த காட்டில் நமக்கு துயரும் இடரும் மட்டுமே உள்ளது. அதை நம் ஆழம் நன்கு அறிந்திருக்கிறது. அதனால்தான் இந்த களியாட்டு. இது நமக்கு நாமே நடித்து கொண்டது என்றான். அவள் எரிச்சலுடன், இந்த சொல்லாடலையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் நீ காட்டுக்குள் வர வேண்டும் போலும். இது 3 வேளை உணவுண்டு பட்டு மஞ்சத்தில் சாய்ந்திருக்கும் அமைச்சர்களின் நூலாய்வு என்று சொன்னாள். இல்லை, நாம் வெறும் கற்பனைகளை கொண்டு எதையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். அது நுரையை ஊதி எழுப்பி மகிழ்வது போலத்தான். நம் முன் இருக்கும் ஒரே வழி நீ என்னை உதறிவிடுவதுதான். அவள், உதறிவிட்டு என்று சீற்றத்துடன் கேட்டாள். உன் தந்தையிடம் செல், அங்கு அரசி என்று அமை, நம் மைந்தருக்கு அன்னையுமாக இரு. அவள் இல்லை என்பது போல் தலை அசைத்தாள். நான் சொல்வதை கேள். நீ என்னுடன் இருந்தால் ஒரு கணமும் மகிழ்வுடன் இருக்க மாட்டாய். அதைவிட ஒவ்வொரு கணமும் எனக்கும் துயர் தருவாய். உன்னை இவ்விடர்களுக்கெல்லாம் இட்டு வந்தது நானே என்று தோன்றும். அவ்வெண்ணத்திலிருந்து ஒருபோதும் என்னால் விடுதலை கொள்ள முடியாது. இந்த பகலின் களியாட்டு உன் காலில் தைத்த முள்ளை நான் எடுத்த போது முடிவுற்றது. முதல் முள் அது. இனி எஞ்சி இருப்பவை பல்லாயிரம் முட்கள் என்றான். அவள் கையொன்று எழுந்தமர்ந்து, 2 வழிகள் உண்டு. ஒன்று உங்களுடன் நானும் வருவது, உங்கள் துயர்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வது, அல்லது எரி புகுந்து மறைவது. நீங்கள் விடுதலை கொள்ளலாம் என்றாள். என்ன பேச்சு இது என்று அவன் அவள் கையை தொட்டான். அவள் தன் கையை இழுத்து கொண்டு, என்னிடம் இதை சொல்லலாகாது என்று கூட நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றாள். அவள் மூச்சு எழுந்தமைந்தது. சீரும் குரலில், நான் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். ராகவராமனின் சீதை அவனை விட்டிருந்தாள் என்றாள். 14 ஆண்டு காட்டிலும் அரக்கர் சிறையிலும் அவள் வாழ்ந்தாள். அதனூடாக இப்பெருநிலத்தின் பெண்டிர் பிரிதொன்றை எண்ணலாகாதென்று அறிவுறுத்தி சென்றாள் என்றபோது அவள் முகம் ஏறிக்கொண்டு உருகும் உலோகச் சிலை போல் இருந்தது. நளன் பெருமூச்சு விட்டான். இப்பேச்சு இனி வேண்டியதில்லை. எண்ணத்தினாலும் உங்களை விட்டு பிரிய இனி நான் ஒப்ப மாட்டேன் என்றாள். அவன் தலையசைத்தான். பெருமூச்சுடன், துயில் கொள்க தேவி என்றான். உறுதிப்பட தன் உணர்வுகளை சொல்லிவிட்டதனாலேயே அவள் அவற்றிலிருந்து விடுதலை கொண்டாள். தெளிந்த முகத்துடன், எண்ணி குழம்பி துயில் களைய வேண்டாம். என் செவிகள் கூறியவை. நீங்கள் துயிலுங்கள். சிற்றொலி எழுந்தாலும் நான் உங்களை எழுப்புகிறேன் என்றாள். அவன் புன்னகைத்து, நான் நிஷாதன். என் முன்னோர் இக்காடுகளை விட்டு வந்து ஓரிரு தலைமுறைகளே ஆகின்றன என்றான். அவள் சிரித்து, நன்று, பிறகென்ன, மீண்டு வந்திருக்கிறோம் என்றாள். தன் கூந்தலை மீண்டும் அகற்றி நீட்டிவிட்டு உடலை இலை படுக்கையில் சேர்த்து கை கால்களை தளர்த்தி கொண்டாள். அவன் அவள் முகத்தையே நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தான். இறுதியாக சொன்ன சொல்லின் புன்னகை இதழ்களிலும் முகத்தசைகளிலும் எஞ்ச, மெல்ல தசைகள் தளர்ந்து இதழ்கள் மலர் இதழ்கள் பிரிவது போல பிரிந்து வெண்பற்களின் கீழ் நுனி தெரிய கழுத்துக்குழி எழுந்தசைய அவள் சீர் மூச்சு கொண்டாள். நிலை நீச்சலிடும் இணை அன்னங்கள் என முலைகள் சீராக அசைந்தன. அவன் அவள் நெற்றியை, மூடிய விழிகளின் பெரிய இமை குவைகளை, கூரிய மூக்கை, மென்மயிர் நிறை கொண்ட மேலுதடை, குவிந்த கீழுதடை, குமிழ்த்த முகவாயை, 3 வரிகள் கொண்ட கழுத்தை, மணற்கோடுகளின் மின் கொண்ட தோள்களை,
பச்சை நரம்போடிய கைகளை, ஒற்றை மயிர்கோடு சென்றிறங்கிய உந்தியை, பேற்றுத் தழும்புகள் மழைநீர் தடங்கள் என படிந்த அடிவயிற்றை நோக்கி கொண்டிருந்தான். பின் ஓசையின்றி எழுந்து அவள் கால்களை நோக்கினான். முள்பட்ட தடம் குருதி உலர்ந்திருந்தது. மேலும் பல இடங்களில் முள் குத்திய சிறு புண்கள் இருந்தன. பின் ஓசையின்றி எழுந்து அவள் கால்களை நோக்கினான். முள்பட்ட தடம் குருதி உலர்ந்திருந்தது. மேலும் பல இடங்களில் முள் குத்திய சிறு புண்கள் இருந்தன. அவன் அக்கால்களையே நோக்கி கொண்டிருந்தான். பின்னர் தன் இடையணிந்த மர உரியை இறுக்கி கட்டி கொண்டான். திரும்பி நோக்காமல் நடந்து காட்டில் மெல்ல உலைந்து கொண்டிருந்த புதர்களுக்குள் நுழைந்து மறைந்தான். நீர்க்கோலம் 66வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.